அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் நடைபெற்று வரும் ஊழல் முறைகேடு விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. புதுச்சேரியை சேர்ந்த கோகிலா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் புழல் சிறையில் தண்டனை கைதியாக உள்ள தனது கணவரின் சிறையில் பார்த்த வேலைக்காக அவருக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் 4 மாதங்களாக வழங்கப்படவில்லை எனவும், எனவே உடனடியாக வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மனுதாரர் தரப்பு வழக்கினர் தமிழகத்தில் உள்ள சிறைகளில் கைதிகள் தயாரித்த பொருட்கள் விற்பனை செய்ததில் சுமார் 14 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக மத்திய தணிக்கை குழு அறிக்கை அளித்திருப்பதாக செய்தித்தாள்களில் செய்தி வெளிவந்திருப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுத்து அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் இன்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய அறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையை பார்த்த நீதிபதிகள் முறைகேடுகள் தொடர்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய தணிக்கை குழு அறிக்கை வெளியான நிலையில் கடந்த 13ஆம் தேதி தான் இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்திருப்பதாகவும், இவ்வளவு நாட்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், ஏன் இவ்வளவு கால தாமதம் எனவும் அரசு வழக்கினரிடம் கேள்வி எழுப்பினர். மேலும் தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் நடைபெற்றும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன என்றும், இது போன்ற புகார்கள் அரசு தீவிரமாக எடுத்துக் கொள்கிறதா எனவும் நீதிபதிகள் சமமான கேள்விகளை அரசு வழக்கினரிடம் எழுப்பினர். தவறிழைத்த அதிகாரிகள் அனைத்து பண பலன்களையும் பெற்றுக்கொண்டு ஓய்வு பெற அனுமதிக்க கூடாது எனவும், இது போன்ற அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் கடந்த 2022ஆம் ஆண்டு மத்திய தணிக்கை குழுவின் அறிக்கை வெளியானதிலிருந்து இது தொடர்பாக முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டு தற்பொழுது அதன் பின்னர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், மேலும் ஊழல் புகார்களை அரசு தீவிரமாக கருதுவதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். நன்றி ஆனந்த்குமார், உங்கள் தகவல்களுக்கு.